கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காய் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்களை வழிநடத்தி பலப்படுத்துவாராக. நாம் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து எங்களை அழகாய் நடத்துகிற உங்களுடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமாம். எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அதில் 5ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். 2 கொரிந்தியர் 1:5 வசனம். எப்படி எனில், கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவினால எங்களுக்கு என்ன பண்ணுதா? ஆறுதல் பெறுகிறது அப்படின்னு. இப்போ ஆறுதல் சொல்லக்கூடிய இந்த நாளிலே கூட ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆறுதலான 2 வார்த்தை எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே. ஆமாம், இப்போ பார்த்தாலும் நான் தேவையில்லாத வார்த்தை கேட்குறேன். ஆனால் என் மனசை, என் காயத்தை ஆற்றக்கூடிய நல்ல ஒரு அருமையான வார்த்தையாக கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் தேடிட்டு பூமியில் எங்கேனா தேடினாலும் அது எங்கேயும் கிடைக்காது. இவர் எங்கேயும் ஆறுதலான வார்த்தை என்னோட வார்த்தை தான். அது நம்மளை ஆறுதல்படுத்தக்கூடியது, நம்மளை பலப்படுத்தக்கூடியது. சோதனை நம்மளை என்ன பண்ணலாம்? அந்த ஆறுதல்னா அந்த காயத்தை, அந்த புண்களை ஆற்றக்கூடியது தான் அந்த வார்த்தை. நீ யோவானை பார்த்தீங்கன்னா, அது தேவனுடைய சீசனாக இருந்தால் தேவனுடைய மார்பிலே சாய்ந்து கொன்ற யோவான் பார்த்தீங்கன்னா, அவன் நாடு கடத்தப்பட்டு தீவுக்கு என்ன பண்ணுறான்? ஆட்களை நடமாட்டம் இல்லாத ஒரு தீவில் கடத்தப்பட்டான். அவனுக்குன்னு பேசுறத யாருமே இல்லை. ஆறுதல் சொல்றவான மனுஷனே வாழா இடத்துல ஒரு தீவில் அவனை தூக்கி போட்டாங்க. பேச முடியாத ஒரு நிலைமை. என்ன பண்ணா? ஆனால் பைபிள் சொல்லுது, பரலோகமே என்ன பண்ணுது? இறங்கி வந்து தேவனோட தரிசனங்களை காமித்து அதை வெளிப்படுத்தின வேதாகமத்தில் கடைசி பகுதி பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் என்று அந்த நிருபத்தை அந்த அந்த தலைப்பை கொடுத்து அருமையாக அதை அவன் எழுத. தேவன் தரிசனமாய் அவனுக்கு இந்த பரலோகம் எப்படி, இந்த பூமியில் என்ன நடக்கும், அடுத்து என்ன சம்பவிக்கும், நடக்க போற எல்லாவற்றையும் தேவன் அவனுக்கு தெளிவாய் வெளிப்படுத்தினான். அது விசேஷமாக எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை உங்கள் வாழ்க்கை ஒரு தீவை போல காணப்படுகிறதா? நான் யார்கிட்ட போய் என்னால் பேச முடியல, எனக்கு எங்கே போனாலும் எனக்கு ஆறுதல் கிடைக்கலன்னு சொல்லி மனம் கலசந்து கொண்டு மனம் நொந்துவர்களாக நீ காணப்படுறீங்களா? உங்களை ஆறுதல்படுத்த, உங்களை பலப்படுத்த, உங்கள் காயத்தை ஆற்றக்கூடிய ஒரே மருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில வந்து பிறந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் உங்களை ஆறுதலை பெருக பண்ணுகிற ஆண்டவர். ஸ்தோத்திரம். அதனால எனக்கு தேவன பிள்ளைகளே, நம்மளை பலப்படுத்தி அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. நீங்க அப்படியே வாசிங்கன்னா அந்த ஆறுதல் எப்படி வருதுன்னா, மேல சொல்லு பாருங்க, 6ஆம் வசனம். ஆதலால் நாங்கள் உபத்திரப்பட்டாலும் அது உங்களுக்கு ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த இரட்சிப்புக்கு பலன் செய்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோதரம். ஆண்டவருக்குள்ள நீங்க ஆண்டவருக்காக எதெல்லாம் நீங்க பாடுகளை அனுபவிக்கிறீங்களோ அதற்கு உங்களுக்கு பலனாக என்ன பண்ணும்? அவர் நூறத்தனையாக நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அந்த உலகத்துல எதுக்க பாடுபட்டாலும் சில பேர் எவ்வளோ பாடுபட்டேன், எவ்வளோ பிரயாசப்பட்டது, பலனே இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்றீங்களா? நிச்சயமாக பலனை கொடுக்கும்படி, உங்களை பலப்படுத்தும்படி, உங்களை நிலைநிறுத்தும்படி, உங்களை ஆஸ்வதிக்கும்படி ஆண்டவர் தலையை நிமிர பண்ண ஆண்டவராகிய இயேசு இருக்கிறார் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. நீங்க பாடுபடுறதுனால அந்த பலன் இல்லாமல் போக நினைக்காதீங்க. நிச்சயமாக அவனவனுக்கு பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்ன ஆண்டவர் அப்படி ஆறுதல் பிடித்து அப்படி விட்டு போடுகிற தேவன் அல்ல. உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து நம்மளை பலப்படுத்துகிற ஆண்டவர். அது மாத்திரமல்ல, நீங்க அதிலே வாசிங்கன்னா அந்த 1ஆம் அதிகாரத்தை கடைசி வசனத்துல 24ஆம் வசனம் போட்டு பாருங்களேன். உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரியாய் இராமல் உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராய் இருக்கிறோம். விசுவாசத்தினாலே நிலைத்திருக்கிறீர்களே. விசுவாசத்துல நிலைத்திருக்கக்கூடிய அனுபவம் ஆண்டவர் பாருங்க. அந்த நிலைத்திருக்கக்கூடிய அனுபவத்தை எப்படி ஆறுதலை கொடுக்கிற தேவன், பலப்படுத்துகிற தேவன் கூட அந்த நிழலில் இருக்கும் பொழுது, ஒரு மறைவில் இருக்கும் பொழுது என்ன பண்றாரு? அந்த விசுவாசமும் வளருகிறது. நீங்க விசுவாசத்தை என்ன பண்ணுவாரு? அந்த தீவுல அந்த யோவான் அந்த தேவனுடைய பக்தன் இருந்தாலும் ஆண்டவரை பாருங்க, அந்த விசுவாசத்தின் வளர்த்தி அவன் என்ன பண்ணாரு? வெளிப்படுத்த விசேஷ புக்கை எழுதும்படி பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு பலப்படுத்தினது போல இந்த புதிய நாளில கூட ஒருவேளை ஆதல் இல்லாம கவலையோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை கைகளை பிடித்து
உங்களை தூக்கி நிறுத்துகிற தேவன், உங்கள் தலையை நிமிர பண்ணுகிற தேவன், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற இடத்துல ஆண்டவங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுகிற தேவன் இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்துடாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை திடப்படுத்துவார், உங்கள் விசுவாசத்தை நிலைத்திருக்கும்படி செய்வார். நீங்க நம்ம கொடுக்குற விசுவாசம் அல்ல, நம்முடைய விசுவாசம் அல்ல, தேவன் கொடுக்கிற விசுவாசத்துல நம்ம நிலைத்திருக்கும் பொழுது நம்ம அதிகமான பலனை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம். யோவான் அருமையான வெளிப்படுத்தி விசேஷத்தை அவன் அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டது போல நமக்கும் தேவன் விசேஷத்த நன்மைகளை வைத்திருக்கிறார் என்பதை மறந்துடாதே. கர்த்தர் நிச்சயமா உங்களை வழிநடத்தி உங்களை ஆசீர்வதிப்பா. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பன், எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு நன்றி ஆண்டவரே. ஆறுதலில் எங்களை பெருக பண்ணுகிற தேவன், எங்களை அரவணைக்கிறதுக்காய் ஸ்தோத்திரமப்பா. ஆண்டவரே ஆதரப்படுத்துறதுக்கு ஆண்டவரே அண்ணனாக, தகப்பனாக, தாயாக, சொந்தமாக, உறவாக, பலனாக, அன்பாக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை பலப்படுத்துங்க, ஆதரப்படுத்துறதுக்கு நன்றி, திடப்படுத்துறதுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Hosanna,